டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த உளவியல் கல்வியிலே சோஷியல் சைக்காலஜி, சமூக உளவியல் இன்று உளவியலே ஒரு மிகப்பெரிய உளவியலாக பரிணமித்து இருக்கிறது. அப்போ இந்த சமூக உளவியலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உளவியல் சகல துறைகளிலும் ஆக்கிரமித்து விட்டது. அப்போ இந்த சமூக உளவியல்ல இந்த சமூகம் எதிர்பார்க்கின்ற பிரச்சனைகள், அதற்கு எவ்வாறு தீர்வுகளை வழங்கலாம், அப்ப இன்று அந்த பிரச்சனைகளோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு எவ்வாறான தீர்வுகளை வழங்கலாம். தனிமனிதர்களுக்கு ஒரு வகையில் இருக்குது, இது சமூகத்திற்கு. ஆக இதை அப்ப இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஆள் இடைத்திறன்கள் பாருங்க. தனியால் விருத்தின்னா ஆள் அகத்திறன்களா இருக்கும், இது ஆள் இடைத்திறன்கள். அப்போ ஒரு ஆள் இடைத்திறன் விருத்தியாக வேணும் என்று சொன்னால் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப சமூக உறுப்பினர்களுடன் வினைத்திறனான இடைத்தொடர்பு பாருங்க. இந்த தொடர்பு வினைத்திறனாக உயிர்ப்பாக இருக்க வேண்டும். அடுத்தது ஒத்த உணர்வுடன் செயலாற்றல் பாருங்க. அப்ப சமூகம் என்ன நினைக்குது பாருங்க, ஒரு நாடி பிடிச்சு பார்க்கணும் சமூகம் எப்படி இருக்குது. அப்ப பலர் கற்பனையில் இருந்தார்கள், பல தோல்விகளை சந்தித்தார்கள். மன எழுச்சிகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு ஒருவருக்கு உதவுதல், வழிப்படுத்தல். அப்ப சமூக உளவியல்ல பொதுநலன் சேவைகள் செய்ய வேண்டும். வைத்தியசாலையை துப்புரவாக்கணும், உதவி செய்யணும். அங்கே போய் தொண்டர்கள் போய் உதவி செய்து அந்த வைத்தியசாலை கிளீனாக வச்சிருக்கணும். சமூகம் போய் செய்ய வேண்டும். அது வைத்தியசாலையை குற்றம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. அதே போல தன்னை போல தனது நிலையை செவிமடுப்பவர் புரிதல் வேண்டும். பாருங்க, தன்னை போல ஒருத்தர் செவிமடுக்கிறார்னா அவற்றை உணர்வுகளை புரிய வேண்டும். அப்போ தனக்கு முன்னால் ஒருத்தர் வாரார், அவர் தன் விஷயத்தை சொல்றார், அதை கேட்க வேணும், அவரோட பழக வேண்டும். தாங்கள் சொன்னார்கள், எங்கள் அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து சிரிப்பதில்லை, மக்களுக்கு கை காட்டுவதில்லை. பாருங்க, அந்த ஜனாதிபதி எல்லாரையும் தொடுறார். அப்ப இந்த உறவு இது மிக அவசியமானது. நான் சோஷியல் சைக்காலஜி. அப்ப இந்த வகையில நல்ல தொடர்பாடல் திறன் இருக்க வேண்டும். அவருக்கு அக்கறை காட்ட வேண்டும். தான் அக்கறை காட்டுவேன் என்று மற்றவர்களை தெரியணும். போலியாக பொய்யாக அக்கறை காட்டினால் தோல்விதான். அப்ப அக்கறை காட்டலும் பகிர்தலும், மக்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். பின்பற்றலுக்கான தலைமைத்துவம் முன்மாதிரி பாருங்க. இன்றைக்கு நாங்க இலங்கையில் யாரை பின்பற்றுவோம்? எங்களுக்கு எங்க யார் தலைவர் பாருங்க. நீங்க யாரை பின்பற்ற போறீங்க பாருங்க. அடுத்தது பிறரை வசீகரித்தல், குழு முகாமைத்துவம், குழுவாக இயங்குதல், டீம் ஒர்க், பொறுப்புகளை ஒப்படைத்தல். அரசாங்கத்திட்ட மக்கள் பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கிறார்கள், சில பொறுப்புகளை மக்களும் செயற்படுத்த வேண்டும். அடுத்த பாருங்க, பிரசன்டேஷன் ஸ்கில், சமர்ப்பிக்கும் திறன், ஊக்கப்படுத்துதல், தேவைகளை நிறைவேற்றுதல். ஆக மிக முக்கியமாக இந்த ஆளிடை திறன்களில் யார் வெற்றிகரமாக செயலாற்றுகின்றார்களோ அவர் வின்வின் தியரி. அவ என்ன வின்வின் தியரி? அப்ப மக்களும் வெல்லவனும், அரசும் வெல்லவனும் பாருங்க. அப்ப இதே போல கிளையண்ட், அப்ப எல்லோருமே வெல்ல வேண்டும். இதுதான் இன்றைய சோஷியல் சைக்காலஜி. அப்ப எல்லோரையும் வெற்றி பெற்றவர்களாக மாற்றுவதற்கான நுண்திறன்கள், மக்களை வசப்படுத்துதல், தூய்மையான நேர்மையான உண்மையான ஊழலற்ற செயலாற்றுகை, இதான் மக்களை வசப்படுத்தும். இதுதான் மக்களை வசப்படுத்தியது நமது நாட்டில். அப்ப இந்த மிக முக்கியமான சமூக இடைவினைகளை, ஆள் இடைவினைகளை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்கள் இன்று அவசியமாக இருக்கின்றன. அந்த வகையிலே மிக உயர்ந்த வேலை திட்டங்களை ஏற்படுத்தி அபிவிருத்தி காண்போம். நன்றி, வணக்கம்.